திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுமித் ஏசுராஜா. வணக்கம் சுமித். தற்போது இந்த தீ விபத்தால் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? தீ அணைக்கப்பட்டு விட்டதா? அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பக்கத்துல மூணாடிப்பட்டியில தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் ஆலை நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது. இதுல 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க. வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க, உள்ளூர் தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு மதியம் திடீரென அந்த ஆலையில இருந்த எந்திரங்களில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டனால திடீரென தீ பிடிச்சிருக்கு. அப்ப வேலை பார்த்த தொழிலாளர்கள் எல்லாருமே அங்கிருந்து அலறி எடுத்து ஓடிட்டாங்க, வெளியில ஓடிடுறாங்க. தெருவுக்கு 4 பெயிண்ட் கடை இருந்தாலும் கூட்டம் மட்டும் குறையவே குறையாது. இங்க ஒருத்தர் பெயிண்ட் கடை நடத்தி மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. அதனால வந்து பெருசா ஒன்றும் யாருக்கும் காயங்கள் உயிர் சேதம் ஏற்படல. தீ நல்லா பிடிச்சி மலமலன்னு எரியுமே அந்த நிறுவனத்துல வேலை பார்க்குற ஊழியர்கள் வந்து தண்ணியை பீச்சு எடுத்து அவங்களாவே வந்து நெருப்பை வந்து அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதுல மட்டும் 2 ஊழியர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் தீயணைப்பு துறையினர் மற்றும் வேடச்சந்தூர் தீயணைப்பு துறையினர் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து 3 வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சு அடிச்சு நெருப்பை அணைச்சு கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல போராடி நெருப்பை அணைச்சாங்க. அந்த காயமடைந்த 2 பேருமே வந்து வடமதுரை போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செஞ்சு தீ விபத்திற்கான காரணம் குறித்தும் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுமித்.